ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தோட போய் தியேட்டரில் உட்காந்து முக்கியமான சீரியஸான சீன்ஸ் எல்லாத்துக்கும் கலாய்ச்சிக்கிட்டே ஒரு படத்தை பார்க்கணுமா? வழக்கமாக ஹீரோயினை வில்லங்கிட்ட இருந்து ஹீரோ தான் காப்பாற்றுவார். ஆனால் இதில் ஹீரோ கிட்ட இருந்து ஒவ்வொரு ஹீரோயினையும் ஆடியன்ஸ் காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக ருக்மிணி வசந்தை காப்பாற்றுறதுக்கு ஆடியன்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. இந்த மாதிரி காமெடியெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? வழக்கமாக படம் சரியில்லை அப்படின்னா ரைட்டிங் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரைட்டிங்கே இல்லாத ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணுமா? ஹீரோ யார், அவர் எதுக்காக அப்படி பண்ணுறாரு, அப்படி என்னதான் தொழில் பண்ணுறாரு, அவருக்கு யார் யாரெல்லாம் வில்லன், அவருக்கு யார் யாரெல்லாம் எதிரிங்க, இப்படி எதுவுமே தெரியாத, எதுவுமே புரியாத, எதுவுமே எழுதாத கதை பார்க்கணுமா? 10 நிமிஷம் ஃபைட் சீனு, 10 நிமிஷம் கில்மா சீனு, 10 நிமிஷம் ஃபைட் சீனு, 10 நிமிஷம் கில்மா சீனு, இப்படி மாறி மாறி பார்க்கணுமா? ஹீரோ சண்டை போடுறதுக்காக சட்டையை கழட்டினாலும் சரி, சமாதானப்படுத்துறதுக்காக சட்டையை கழட்டினாலும் சரி, இந்த ஆடியன்ஸ் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அந்த லெவலில் கில்மா சீன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த காமெடியெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? இது எல்லாத்துக்கும் ஒரே பதில், டாக்ஸிக் படம் தான். சரி, மோசமான ரிவ்யூஸ் எல்லாத்தையும் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி காலையிலே பார்த்துட்டோம். இனிமேல் நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்க போகுது அப்படின்னு 0ல் இருந்து -100க்கு கொண்டு போய் பார்த்தாலும் படம் ஏதோ கொஞ்சமாச்சும் டீசெண்டாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சி தேட்டருக்குள்ளே போய் உட்காந்தோம். மோசம்தானாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் மேஜிக் பண்ணி ஓட்டிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எப்பா என்னத்தை இழுத்துட்டு கதை எழுதுனாங்கன்னு தெரில, எழுதுனாங்களானே தெரியல. அப்படி ஒரு ரைட்டிங்கு, கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் இது ஒரு கீத்து மோகன்தாஸ் படைப்புன்னு போடுறாங்களே, அப்போ தான் படம் பார்த்தும் வராத கோவம் அந்த படைப்பு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து வந்துடுது. இப்படிப்பட்ட அனுபவத்தையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மட்டும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். சரி, எப்படி தான் படம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ராக்கி பாய் கேரக்டர்லேருந்து வெளியே வாங்க யாசன் தான் சொல்லணும். வழக்கமாக சூப்பர் படமா சுமார் படமா அப்படின்னு கேட்போம். இது சுமார் படமும் கிடையாது, சூப்பர் படமும் கிடையாது, ஏன்னா இது படமே கிடையாது.